ஃபைனலாக ஜிடிஎஃப்ஐ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். இந்த கேமோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்கலாம். இந்த கேமுக்கு என்னோடய ரேட்டிங் வந்து ஒரு 10க்கு 8 கொடுப்பேன் கைஸ். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த கேமை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். கேமோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு பேங்க்கை வந்து 3 பேர் சேர்ந்து கொள்ளையடிப்பாங்க. அதை கொள்ளையடிச்சிட்டு வெளியே வரும்போது போலீஸ்லாம் அவங்கள அட்டாக் பண்ணும்போது அவங்கள அட்டாக் பண்ணிவிட்டு இவங்க காரில் ஏறி தப்பிச்சிட்டு இருக்கும்போது பார்த்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ட்ரெயின் வந்து இவங்களை கிராஷ் பண்ணிடும். அந்த கிராஷில் இவங்களால் காரில் அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இவங்க இறங்கி அங்கே வந்து பிளான் படி போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து ஒளிஞ்சிருந்த ஒரு ஸ்னைப்பர் டீம் வந்துட்டு மைக்கிளையும் அவர் கூட இருந்தவரையும் சுட்டுருவாங்க. சுட்டதுக்கப்புறம் மைக்கிள் வந்துட்டு ட்ரெவரை பார்த்து, ட்ரெவர் என்னால் எனக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொன்னாலும் ட்ரெவருக்கும் வேறு வழி இல்லாமல் அவரும் தப்பிச்சு போயிடுவார். போனதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து காலையில் மைக்கிளோட இறுதி சடங்கு வந்து நடக்கும். அந்த இறுதி சடங்கில் மைக்கிள் வந்துட்டு சைடில் வந்து பார்த்துட்ருப்பார். அப்போ தான் நமக்கே தெரியும், அட கும்மால நீ இன்னும் சாவலையாடா, உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக இது வந்து நல்ல ட்விஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த கேமில் வந்து 3 கேரக்டர் கொடுப்பாங்க, மைக்கிள், ஃப்ராங்க்லின் அண்ட் ட்ரெவர். 3 பேருமே தனித்தனி கேரக்டர்ஸ். ட்ரெவர் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அந்த சைக்கோ மாதிரி இருப்பார். அப்புறமா ஃப்ராங்க்லின் வந்து ஒரு சின்ன பையன். எனக்கு இந்த 3 பேரில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து மைக்கிள் தான் கைஸ். நான் மைக்கிள் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், அவன் தான் துரோகம் பண்ணிட்டானடா, அவனுக்கு இதுக்கிட்ட சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு. மைக்கிள் வந்துட்டு ஒரு குடும்பஸ்தன் கைஸ். அவர் ஃபேமிலிக்காண்டி தான் எல்லாம் பண்ணியிருப்பார். அவர் ஃபேமிலியே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அவர் ஒய்ஃப் என்னென்னா இன்னொருத்தர் கூட ஒன்றா இருப்பாங்க. அவரோட பொண்ணு பார்த்தா ஒரு டான்ஸர் மாதிரி அப்படி சொல்லிக்கலாம், மாடல் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அவர் பையன் என்னென்னா பெரிய கஞ்சாகையாக இருப்பான். ஒரு மிஷின் கூட வரும் கைஸ், அதை பார்த்தாலே நமக்கே ஃபன்னாக இருக்கும். என்னடா நீ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் அப்பாவே தள்ளி விட்டு ஓட்டிகிட்டு போயிடுவான் காரை. செம ஃபன்னாக இருக்கும். இதுவே ட்ரெவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்ரெவர் வந்து பெரிய குடிகாரன்னு சொல்லலாம். அவர் வந்து சைக்கோ மாதிரி சொல்லலாம். நீங்கள் எப்போலாம் கேம் லைனிங் பண்ணுறீங்களோ எங்கேயாவது குடிச்சிட்டு மட்டையாகிட்டு கிடப்பார். செம ஃபன்னாக இருக்கும் அதை பார்த்தா. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ராங்க்லின் கேரக்டர் பார்த்தா, அவர் வந்து கார் வந்து சேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு காரை வந்து இஎம்ஐ கட்டாத காரெலாம் நைஸாக தூக்கிட்டு போயிடுவார். ஃப்ராங்க்லின் மைக்கிளோட பாண்டிங்கே செமையாக இருக்கும் கைஸ். மைக்கிள் வந்து ஃப்ராங்க்லின் ஒரு பையன் மாதிரியே பார்த்துப்பார். ஏன்னா வந்துட்டு அவன் வந்து அவ்வளோ ட்ரஸ்டபுளான கேரக்டர்னு சொல்லலாம். மைக்கிளை வந்து ஒரு மிஷினில் ஃப்ராங்க்லின் தான் வந்து காப்பாற்றுவார். அப்படி ஒரு மிஷின் வரும். மைக்கிள் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவார், ஒரு நாளைக்கு நீ 1000 விஷயத்தை மறக்கிற, அதில் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசாக டைலாக் சொல்லுவார். ஆக்சுவலாக இந்த டைலாக் வச்சு தான் நம்ம ட்ரெவரே வந்துட்டு மைக்கிள் வந்து உயிரோடு இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிப்பார். அப்புறமா அவருக்கு கண்டுபிடிக்கும் போது வந்துட்டு ரொம்ப நாள் நல்லா போயிட்டுருக்கும்போது பார்த்து திருப்பி சண்டை நிறையா வரும் ட்ரெவருக்கும் மைக்கிளுக்கும். ஸோ 2 பேரும் அடிச்சுப்பாங்க. கடைசியாக அந்த லாஸ்ட்டில் ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க கைஸ். உண்மையிலே வேறு லெவலான மிஷின் அது சொல்லுவேன். அதாவது உங்கள் கையில் ஒரு 3 சான்ஸை வந்து கொடுத்துருவானுங்க. கொடுத்துட்டு இதில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணணும். ஒன்று வந்து மைக்கிளை கொல்கிற மாதிரி, இல்லைனா ட்ரெவரை கொல்கிற மாதிரி, இல்லைனா ஃப்ராங்க்லின் வந்து சூசைட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு மிஷினை ஒன்று கொடுப்பானுங்க. அந்த மிஷின் வந்துட்டு வேறு லெவலாக இருக்கும் கைஸ். அந்த மிஷினை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் எதாவது சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதும் வேறு லெவல் ஃபீல் கிடச்சிது கைஸ். ஸோ இந்த கேமோட PS5 லிங்க் வந்து CD லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா வாங்கி விளையாடுங்க. இதுக்கப்புறம் வேறு என்னென்ன வீடியோஸ் போடலாம், என்னென்ன கேம் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். Okay guys.